கொஞ்சம் வருஷம் முன்னாடி வரைக்கும் ஆசிட்ஸ்னால் நமக்கு தெரிஞ்சதெல்லாம் ஹைட்ரோக்ளோரிக் ஆசிட், சல்ஃபியூரிக் ஆசிட், இந்த மாதிரி டேஞ்சரஸ் ஆசிட்ஸ் தான். ஆனால் இப்போ ட்ரெண்டிங்காக இருக்கிறது வெறும் இந்த சீரம் யூஸ் பண்ணிட்டா ரிசல்ட் வந்துடும் நினைக்காதீங்க. இல்லைன்னா உங்களுக்கு ரிசல்ட் மட்டும் ரிவர்ஸ் ஆகாது, உங்கள் நார்மல் ஸ்கின்லேருந்து இன்னும் டார்க்கராக ஆகிறதுக்குமே சான்சஸ் அதிகம். கொஞ்சம் வருஷம் முன்னாடி வரைக்கும் ஆசிட்ஸ்னால் நமக்கு தெரிஞ்சதெல்லாம் ஹைட்ரோக்ளோரிக் ஆசிட், சல்ஃபியூரிக் ஆசிட், இந்த மாதிரி டேஞ்சரஸ் ஆசிட்ஸ் தான். ஆனால் இப்போ ட்ரெண்டிங்காக இருக்கிறது நம்ம ஸ்கின் கேரில் இருக்க ஆசிட்ஸ். ஸோ இதை பற்றி நீங்கள் கண்டிப்பாக தெரிஞ்சுக்கணும் இல்லையா? லெட்ஸ் பிரேக் இட் டவுன். ஃபர்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது என்னன்னா வைட்டமின் சி. என்ன டாக்டர் ஆசிட்னு சொன்னீங்க, வைட்டமின் சின்னு சொல்கிறீங்க? வைட்டமின் சி இஸ் L-ascorbic acid. எஸ், இது ஒரு வாட்டர் சால்யூபிள் வைட்டமின்ங்கிறதுனால ஹைலி அன்ஸ்டேபிளான வைட்டமின். ஆனால் இது உங்களோட ஸ்கின்னுக்கு நிறைய அமேசிங் ஆன்டி ஆக்சிடென்ட் பெனிஃபிட்ஸ் கொடுக்கும். உங்களுக்கு உங்களோட என்வாயர்மெண்ட்ல இருக்க ஸ்ட்ரெஸ்ஸர்ஸ் எல்லாமே ஆக்சிடேட்டிவ் ஸ்ட்ரெஸ்ஸர்ஸ், அண்ட் வைட்டமின் சி ஒரு ஆன்டி ஆக்சிடென்ட். ஸோ இது பேலன்ஸ்ல வச்சுக்கும் அந்த ஆக்சிடேட்டிவ் ஸ்ட்ரெஸ்ஸர்ஸ். நீங்க வைட்டமின் சி சீரம் சூஸ் பண்ணும்பொழுது இந்த ரெண்டு விஷயத்தை எப்பயுமே மைண்ட்ல வச்சுக்கோங்க. நம்பர் 1, பேக்கேஜிங். வைட்டமின் சி சீரம் எப்பயுமே ஒரு டார்க் கலர் பாட்டில் இருந்ததுன்னா பெட்டர், ஏன்னா அது ஆக்சிடைஸ் ஆகிறத ப்ரிவென்ட் பண்ணும். செகண்ட் விஷயம் என்னன்னா, அது டார்க்கர் பேக்கேஜிங்ல இருந்தாலும் நீங்க அதை ஸ்டோர் பண்றது எப்பயுமே சன்லைட்ல இருந்து தள்ளி தான் இருக்கணும், அண்ட் ரூம் டெம்பரேச்சரை விட கொஞ்சம் கம்மியா தான் இருக்கணும். வைட்டமின் சி சீரம் யாருக்கு மேக்ஸிமம் பெனிஃபிட்ஸ் கொடுக்கும்னா, உங்களுக்கு அவுட்டோர் எக்ஸ்போஜர் நிறைய இருக்கு, ஆக்சிடேட்டிவ் ஸ்ட்ரெஸ் உங்க ஸ்கின்னுக்கு அதிகமா இருக்குன்னா நீங்க இந்த ஆன்டி ஆக்சிடென்ட் சீரமை டெஃபினட்டா ட்ரை பண்ணலாம். ஆக்னி இருக்கவங்க வைட்டமின் சி சீரமை அவாய்ட் பண்றது பெட்டர், ஏன்னா ஆக்னி ப்ரோன் ஸ்கின் இருக்கவங்களுக்கு அந்த ஆக்னியை வர்சன் பண்றதுக்கு சான்சஸ் ரொம்பவே அதிகம். இந்த வைட்டமின் சி சீரம் ஆரம்பிக்கும் பொழுது எப்பயுமே கம்மி கான்சென்ட்ரேஷன்ல இருந்து ஆரம்பிங்க. எஸ்பெஷலி உங்களுக்கு சென்சிட்டிவ் ஸ்கின் இருந்துச்சுன்னா எடுத்த உடனே 20% வைட்டமின் சி எடுத்து அப்ளை பண்ணாதீங்க, உங்களோட ஸ்கின் பர்ன் ஆகிறதுக்குமே சான்சஸ் இருக்கு. செகண்ட் நம்ம பார்க்க போற ஆசிட் லாக்டிக் ஆசிட், derived from milk. இது யார் யூஸ் பண்ணலாம்னா, சென்சிட்டிவ் ஸ்கின் இருக்கவங்க. நீங்க ஆல்ரெடி கிளைகாலிக் ஆசிட் ட்ரை பண்ணி உங்களுக்கு ரொம்ப இரிட்டேஷன் காஸ் ஆகுது அப்படின்னு இருந்தா நீங்க லாக்டிக் ஆசிட்க்கு ஷிஃப்ட் பண்ணலாம். அதே பெனிஃபிட்ஸ் தான் கொடுக்கும் வித்வுட் த இரிட்டேஷன். லாக்டிக் ஆசிட் இஸ் a mild AHA, ஸோ கொஞ்சம் ஃபோட்டோ சென்சிடைசிங் எஃபெக்ட் இருக்கும். வெறும் இந்த சீரம் யூஸ் பண்ணிட்டா ரிசல்ட் வந்துடும் நினைக்காதீங்க. கண்டிப்பா இந்த சீரம் யூஸ் பண்ணும்பொழுது சன்ஸ்கிரீன் கம்பல்சரி, இல்லைன்னா உங்களுக்கு ரிசல்ட் மட்டும் ரிவர்ஸ் ஆகாது, உங்க நார்மல் ஸ்கின்ல இருந்து இன்னும் டார்க்கரா ஆகிறதுக்குமே சான்சஸ் அதிகம். லாக்டிக் ஆசிட் இப்போ சீரம் ஃபார்ம்ஸ்ல வருது, பீல் பேட்ஸ் ஃபார்ம்ஸ்லயுமே வருது. இது நீங்க எந்த ஃபார்ம்ல யூஸ் பண்ணாலுமே இதுல மல்டிபிள் பெனிஃபிட்ஸ் இருக்கு. உங்களுக்கு ஸ்கின் பிரைட்டனிங் கொடுக்கும், உங்களுக்கு ஆக்னி இஷ்யூஸ், அதாவது மைல்ட் டு மாடரேட் ஆக்னி இருந்தா அதுவும் கண்ட்ரோல் ஆகும், ஹைப்பர் பிக்மெண்டேஷன் இஷ்யூஸுமே கண்ட்ரோல் ஆகும். சென்சிட்டிவான ஸ்கின் இருக்கு, ஆனா உங்களுக்கு சிக்கன் ஸ்கின் இஷ்யூ, அதாவது கெரட்டோசிஸ் பைலாரிஸ் இருக்குன்னா உங்களுக்கு லாக்டிக் ஆசிட் இஸ் த பெஸ்ட் ஆசிட் ஆஃப் சாய்ஸ். இது உங்களோட ஸ்கின்னை இரிட்டேட் பண்ணாம உங்களுடைய சிம்டம்ஸை மட்டும் இம்ப்ரூவ் பண்றதுக்கு ஹெல்ப் பண்ணும். தேர்ட் நம்ம பார்க்க போற ஆசிட் ரொம்பவே ஃபேமஸான சாலிசிலிக் ஆசிட். இது பீட்டா ஹைட்ராக்சி ஆசிட். ஆக்னி இஷ்யூஸ், ஓவரா ஆயிலி ஸ்கின் இருக்கவங்க எல்லாம் யூஸ் பண்ணக்கூடிய ஆசிட் இது. இந்த ஆசிட் உங்களோட போர்ஸ் உள்ள போய் அங்க இருக்கிற ஆயில் ப்ரொடக்ஷனை ரெடியூஸ் பண்ணும். உங்க ஸ்கின்னுக்கு மட்டும் இல்ல, உங்களோட ஸ்கேல்ப் எக்ஸ்ஃபோலியேஷனுக்குமே இது ஒரு அமேசிங்கான இன்கிரீடியன்ட். உங்களோட ஆன்டி டேண்ட்ரஃப் ஷாம்பூஸ்ல எல்லாம் இந்த இன்கிரீடியன்ட்டை நீங்க டெஃபினட்டா பார்க்கலாம். சாலிசிலிக் ஆசிட் உங்களுக்கு கிளென்சர் ஃபார்ம்ல வரலாம், சோப் பார் ஃபார்ம்ல வரலாம், அப்படி இல்லைன்னா சீரம்ஸாகவுமே வரலாம். எந்த ப்ராடக்ட் நீங்க சூஸ் பண்ணாலுமே உங்களுக்கு ஆக்னி ப்ரோன் ஆயிலி ஸ்கின் இருந்தாலும் நீங்க மாய்ஸ்சரைசர் டெஃபினட்டா யூஸ் பண்ணணும், இல்லைன்னா இது டெஃபினட்டா உங்களுக்கு இரிட்டேஷனும் ட்ரை ஸ்கின்னும் காஸ் பண்ணும். சாலிசிலிக் ஆசிட் இருக்கிற சோப்ஸ் உங்களுக்கு பாடி ஆக்னி இருந்துச்சுன்னா டெஃபினட்டா ட்ரை பண்ணி பார்க்க வேண்டிய ப்ராடக்ட். நெக்ஸ்ட் இஸ் கிளைகாலிக் ஆசிட். நீங்க பல வருஷமா லாக்டிக் ஆசிட் யூஸ் பண்ணி உங்களோட ஸ்கின் பழகி இருந்தாலோ, இல்லை உங்களுக்கு ஸ்ட்ராங்கான ஸ்கின் கொஞ்சம் ரஃப் ஸ்கின் டெக்ஸ்சர் தான் அப்படின்னு இருந்தால் கிளைகாலிக் ஆசிட் நீங்கள் தாராளமாக யூஸ் பண்ணலாம்.
Glycolic acid will give you bright, smooth and plump skin. இது உங்களுக்கு ஹைப்பர் பிக்மெண்டேஷன் இருந்தாலும் கண்ட்ரோல் பண்ணும், ஆக்னி இருந்தாலும் கண்ட்ரோல் பண்ணும், உங்களுக்கு wrinkle ஃபார்மேஷனையுமே டிலே பண்ணும். Glycolic acid உங்களுக்கு சீரம் ஃபார்மேட்லயும் கிடைக்குது, பீல் பேட்ஸ் ஃபார்மேட்லயுமே கிடைக்குது, கிளென்சர்ஸ்லயுமே glycolic acid இருக்கு. glycolic acid வெறும் ஃபேஸ்க்கு தானான்னு பார்த்தீங்கன்னா கிடையவே கிடையாது. உங்களோட அண்டர் ஆர்ம்ல பிக்மெண்டேஷன் இருந்தா இப்போ டியோட்ரண்ட்லயுமே AHA காம்பினேஷன்ல வருது. ஸோ நீங்க அதை யூஸ் பண்ணும்பொழுது உங்க அண்டர் ஆர்ம் பிக்மெண்டேஷனும் ரெடியூஸ் ஆகுது. glycolic acid இஸ் photosensitizing. அகேன் இந்த ப்ராடக்ட் நீங்க யூஸ் பண்ணும்பொழுது சன்ஸ்கிரீன் யூஸ் பண்ணலைன்னா இதனுடைய பெனிஃபிட்ஸ் மட்டும் இல்லை, உங்களுக்கு அதனுடைய சைடு எஃபெக்ட்ஸுமே அதிகமாக அனுபவிப்பீங்க. என்னதான் ஆசிட்ஸ் எல்லாம் ட்ரெண்டிங் ப்ராடக்ட்ஸாக இருந்தாலுமே உங்களுடைய ஸ்கின்னுக்கு தேவையா அப்படின்னு யோசிச்சு ஒரு கன்சல்டேஷன் எடுத்துட்டு நீங்க சூஸ் பண்ணுங்க. ஏன்னா எல்லா ஆசிட்ஸுமே எல்லா ஸ்கின் டைப்புக்கும் டெஃபினட்டா கிடையாது. நீங்க ஒரு ஆசிட் யூஸ் பண்றீங்கன்னா அதை பேலன்ஸ் பண்ற மாதிரி ஒரு மாய்ஸ்சரைசர் டெஃபினட்டா யூஸ் பண்ணணும். நீங்க இன்டோர்ல இருந்தாலுமே சன்ஸ்கிரீன் யூஸ் பண்ணணும். நீங்க ஆல்ரெடி பிரிஸ்கிரிப்ஷன் கிரேட் ஸ்ட்ராங் ப்ராடக்ட்ஸ் யூஸ் பண்றீங்கன்னா, அதாவது ட்ரெட்டினாயின், அடாப்டலீன், அசிடம் 20% இந்த மாதிரிலாம் யூஸ் பண்றீங்கன்னா ஆசிட்ஸை இன்ட்ரடியூஸ் பண்ணும் பொழுது எப்பயுமே லோவஸ்ட் கான்சென்ட்ரேஷன்ல இருந்து ஸ்டார்ட் பண்ணுங்க. அண்ட் நீங்க டெய்லி யூஸ் பண்ணணும்னு அவசியமே கிடையாது. எக்ஸ்ஃபோலியன்ஸை ஸ்கின் சைக்ளிங் மெத்தட்ல யூஸ் பண்றது தான் என்னுடைய ஃபேவரட் மெத்தட். இந்த விதத்துல உங்களோட ஸ்கின் பேரியர் வந்து எஃபெக்ட் ஆகாம உங்களுக்கு க்ளோயிங் ஸ்கின் மட்டுமே ரிசல்ட்டா கிடைக்கும்.